சீனாவின் பலே பிளான். வடகொரியாவில் இறங்கிய ஜி ஜின்பிங். மொத்த உலகமும் திரும்பி பார்த்த தருணம். சீனாவின் பலே பிளான். வடகொரியாவில் இறங்கிய ஜி ஜின்பிங். மொத்த உலகமும் திரும்பி பார்த்த தருணம். சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோர் சீனாவுக்கு சென்றிருந்தனர். இப்படி இருக்கையில் சீன அதிபர் கிம் ஜாங் உன்னை பார்க்க வடகொரியாவுக்கு சென்றிருக்கிறார். இது சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு வடகொரியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள சீன அதிபர் ஜி ஜின்பிங் அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன்னை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் ஆழப்படுத்தப் போவதாக ஜி ஜின்பிங் கூறியிருக்கிறார். முன்னதாக கடந்த 2019ஆம் ஆண்டு சீன அதிபர் ஜி ஜின்பிங் வடகொரியாவுக்கு சென்றிருந்தார். அதன் பின்னர் இப்போதுதான் செல்கிறார். அவருக்கு பியோங்யாங் நகரில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் பிராந்திய அமைதியை உறுதி செய்ய இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை ஜி ஜின்பிங் வலியுறுத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான முறிக்க முடியாத நட்புறவை அவர் சுட்டிக்காட்டினார். வடகொரியா தனது அணு ஆயுத திறனை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையிலும் அது குறித்த நேரடி விவாதங்களை சீன அதிபர் தவிர்த்துள்ளார். இது சர்வதேச அரசியல் நோக்கர்களிடையே கவனத்தை பெற்றுள்ளது. சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோரை சந்தித்த பிறகு ஜி ஜின்பிங் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். ரஷ்யாவுடன் வடகொரியா நெருங்கி வரும் வேளையில் அந்நாட்டின் மீதான தனது செல்வாக்கை நிலைநிறுத்த சீனா முயற்சிப்பதாக கருதப்படுகிறது. வடகொரியா தற்போது ஆயுத உற்பத்தியில் டாப்பில் இருக்கிறது. எனவே அந்நாட்டை கைக்குள் போட்டுக்கொள்வது மூலம் சர்வதேச அளவில் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்த சீனா பிளான் செய்து வருகிறது. இதை எக்ஸிக்யூட் செய்யவே சீன அதிபர் வடகொரியாவுக்கு போயிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பு ஆசிய பிராந்தியத்தில் மாறிவரும் அரசியல் கூட்டணிகளுக்கு மத்தியில் சீனா மற்றும் வடகொரியா இடையிலான பாரம்பரிய நட்புறவை மீண்டும் உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.